11, 12 ஆகிய வகுப்புகளுக்கு மே 5ஆம் தேதி பொதுத் தேர்வு தொடங்குகிறது. ஏப்ரல் 25ஆம் தேதி செய்முறை தேர்வு நடைபெறும் என அறிவிப்பு. சென்னை மாநகராட்சி உட்பட உள்ளாட்சி நகர்ப்புற தேர்தலில் வெற்றி பெற்றவர்கள் இன்று பதவியேற்பு. மாநகர மேயர், துணை மேயர் பதவிகளில் பங்கு கிடைக்குமா என திமுக கூட்டணி கட்சிகள் எதிர்பார்ப்பு. தமிழகம் முழுவதும் சிவாலயங்களில் நடைபெற்ற மகா சிவராத்திரி. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம். கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் கேரட் விற்பனை அமோகம். விலை உயர்வால் விவசாயிகள் மகிழ்ச்சி. நாமக்கல்லில் நடைபெற்ற பருத்தி ஏலத்தில் 4800 பருத்தி மூட்டைகள் 1.5 கோடி ரூபாய்க்கு ஏலம். நல்ல விலை கிடைத்துள்ளதாக விவசாயிகள் மகிழ்ச்சி. மாசி அமாவாசையை ஒட்டி ராமேஸ்வரம் அக்னி தீர்த்த கடற்கரையில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க குவிந்த மக்கள். புனித நீராடி நீண்ட வரிசையில் நின்று பக்தர்கள் சாமி தரிசனம். கிறிஸ்துவ மக்களின் 40 நாள் தவக்காலம் இன்று சாம்பல் புதனுடன் தொடங்கியது. நெற்றியில் சாம்பல் விபூதியிட்டு தேவாலயங்களில் மக்கள் வழிபாடு. தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவும் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி. ராமேஸ்வரம் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என மீன்வளத்துறை அறிவுறுத்தல். தேனி மாவட்டம் பழனி செட்டிப்பட்டி அருகே உள்ள மரக்காமலையில் பற்றி எரிந்து வரும் காட்டுத்தீ. அரிய வகை மரங்கள், மூலிகை செடிகள் எரிந்து சேதம். சிதம்பரம் அருகே கிடப்பில் போடப்பட்டுள்ள பாலமன் வடிகால் வாய்க்கால் புதிய பால பணிகள். தற்காலிக சாலை அமைத்து தர வாகன ஓட்டிகள், பொதுமக்கள் கோரிக்கை. ராசிபுரத்தில் விமரிசையாக நடைபெற்ற அங்காளம்மன் கோவில் தீமிதி திருவிழா. அலகு குத்தியும் அக்னி சுட்டி ஏந்தியும் தீமிதித்தும் பக்தர்கள் நேர்த்திக்கடன். ரிஷிவந்தியம் அருகே கட்டி முடிக்கப்பட்டு ஓராண்டாகியும் திறக்கப்படாத துணை சுகாதார நிலையம். உடனடியாக திறக்க பொதுமக்கள் கோரிக்கை. இந்தியாவில் புதிதாக 7554 பேருக்கு கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்தியாவில் பெரும் பணக்காரர்களின் எண்ணிக்கை ஒரே ஆண்டில் 11% உயர்ந்துள்ளதாக நைட் பிராங்க் என்ற சொத்து ஆலோசனை நிறுவனம் தெரிவித்துள்ளது. ஆபரேஷன் கங்கா மூலம் இதுவரை 60% அதிகமான இந்தியர்கள் உக்ரைனில் இருந்து வெளியேற்றப்பட்டுள்ளதாக இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. உக்ரைனில் சிக்கியுள்ள மாணவர்களை மீட்கும் பணியில் மேலும் பல விமானங்கள் இயக்கப்பட வாய்ப்புள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. உக்ரைன் தாக்குதலுக்கு அதிக விலை கொடுக்க வேண்டியிருக்கும் என்று ரஷ்யாவுக்கு அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் எச்சரிக்கை விடுத்துள்ளார். கார்கிவ் பகுதிக்குள் நுழைந்த ரஷ்ய படைகள் அங்குள்ள மருத்துவமனையை தாக்கியதாக உக்ரைன் ராணுவம் தெரிவித்துள்ளது. உக்ரைன் நாட்டின் மீதான ரஷ்ய போர் இன்று 7வது நாளை எட்டியுள்ள நிலையில் உக்ரைன் ரஷ்யா இடையே மீண்டும் பேச்சுவார்த்தை நடைபெற உள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க விமான நிறுவனமான போயிங் ரஷ்ய விமான நிறுவனங்களுக்கான தனது ஆதரவை நிறுத்தி வைப்பதாக தெரிவித்துள்ளது.
போர் நடந்து வரும் நிலையில் உக்ரைன் நாட்டின் தலைநகரான கீவ் நகரில் ரயில்களில் இந்தியர்களும் பிற நாட்டினரும் ஏறி பயணிக்க அனுமதி மறுக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. உக்ரைன் ரஷ்யா போர் எதிரொலியாக மார்ச் 26ஆம் தேதி நடைபெறவிருந்த பெலாரஸ் உடனான கால்பந்து போட்டியை இந்திய அணி ரத்து செய்துள்ளது. பதினைந்தாவது பெண்கள் உலகக்கோப்பை ஹாக்கி போட்டி ஸ்பெயின் மற்றும் நெதர்லாந்தில் ஜூலை 1ஆம் தேதி முதல் 17ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. இதற்கான அட்டவணையை வெளியிடப்பட்டுள்ளது. பெண்கள் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டிக்கான 2வது பயிற்சி ஆட்டத்திலும் இந்திய அணி வெஸ்ட் இண்டீஸ் அணியை வீழ்த்தி வெற்றி பெற்றது. தமிழகம் முழுவதும் 10, 11 மற்றும் 12ஆம் வகுப்புகளுக்கான பொதுத் தேர்வு தேதிகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான பொதுத் தேர்வு மே 6ஆம் தேதி தொடங்கி மே 30ஆம் தேதி வரை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான பொதுத் தேர்வுகள் மே 9ஆம் தேதி தொடங்கி மே 31ஆம் தேதி வரை நடைபெறும் என்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான தேர்வுகள் மே 5ஆம் தேதி தொடங்கி மே 28ஆம் தேதி வரை நடைபெறும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் ஜூன் 17ஆம் தேதி வெளியிடப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 12ஆம் வகுப்புகளுக்கான முடிவுகள் ஜூன் 23ஆம் தேதியும் 11ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் ஜூன் 7ஆம் தேதியும் வெளியிடப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. செய்முறை தேர்வுகள் ஏப்ரல் 25ஆம் தேதி தொடங்கி மே 2ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. மேலும் ஜூன் 13ஆம் தேதி 11ஆம் வகுப்பு தவிர்த்து பிற வகுப்புகளுக்கு பள்ளிகள் மீண்டும் திறக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 11ஆம் வகுப்புகளுக்கு ஜூன் 23ஆம் தேதி முதல் பள்ளிகள் திறக்கப்படும் எனவும் கூறப்பட்டுள்ளது. உள்ளாட்சி நகர்ப்புற தேர்தலில் வெற்றி பெற்றுள்ள உறுப்பினர்களுக்கான பதவியேற்பு நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. தமிழகத்தில் 21 மாநகராட்சிகள், 138 நகராட்சிகள், 489 பேரூராட்சி பதவிகளுக்கான நகர்ப்புற உள்ளாட்சித் தேர்தல் கடந்த மாதம் 19ஆம் தேதி நடைபெற்றது. வாக்கு எண்ணிக்கை நடைபெற்ற முடிவுகளும் அறிவிக்கப்பட்டன. இதில் வெற்றி பெற்ற உறுப்பினர்கள் இன்று பதவியேற்றுக் கொள்கின்றனர். தேர்தலில் வெற்றி பெற்ற மாநகராட்சி, நகராட்சி கவுன்சிலர்களுக்கு கமிஷனர்களும், பேரூராட்சி கவுன்சிலர்களுக்கு செயல் அலுவலர்களும் பதவி பிரமாணம் செய்து வைக்கப்படுகிறது. புதுக்கோட்டை நகராட்சி அலுவலகத்தில் நகராட்சிக்குட்பட்ட 42 வார்டுகளிலும் மக்களால் வாக்களித்து தேர்ந்தெடுக்கப்பட்ட நகராட்சி உறுப்பினர்களின் பதவியேற்பு விழா நடைபெற்றது. இதேபோல் அறந்தாங்கி நகராட்சி மற்றும் 8 பேரூராட்சிகளிலும் பதவியேற்பு விழா நடைபெற்றது. கரூர் மாநகராட்சியில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட 48 கவுன்சிலர்கள் பதவியேற்றனர். மாநகராட்சி ஆணையர் ரவிச்சந்திரன் பதவியேற்பை நடத்தி வைத்தார். நாமக்கல் நகராட்சியில் நடைபெற்ற பதவியேற்பு விழாவில் 39வது வார்டு உறுப்பினர்களுக்கும் நகராட்சி ஆணையர் சுதா பதவி பிரமாணம் செய்து வைக்க அனைவரும் பதவியேற்றுக் கொண்டனர். திருச்செங்கோடு நகராட்சி உறுப்பினர்கள் பதவியேற்பு விழா திருச்செங்கோடு நகராட்சி கூட்டரங்கில் நடைபெற்ற நிகழ்ச்சிக்கு சென்ற 4வது வார்டு உறுப்பினர் ரமேஷ் சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் மிதிவண்டியில் சிலம்பம் சுழற்றியபடி சென்றார். திருவள்ளூர் மாவட்ட திருவேற்காடு நகராட்சியில் நடந்து முடிந்த உள்ளாட்சி நகர்ப்புற தேர்தலில் வெற்றி பெற்ற 8 பேரும் இன்று நகரமன்ற உறுப்பினர்களாக பதவியேற்றுக் கொண்டனர். கிறிஸ்தவர்களின் 40 நாள் தவக்காலம் இன்று சாம்பல் புதனுடன் தொடங்கியது. இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டு உயிர் நீத்த காலத்தை உலகம் முழுவதும் உள்ள கிறிஸ்தவர்கள் 40 நாள் தவக்காலமாக கடைபிடிக்கின்றனர். இந்த தவக்காலத்தின் முதல் நாள் சாம்பல் புதன் வெகு விமரிசையாக நடைபெறுவது வழக்கம். இதையொட்டி நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய மாதா பேராலயத்தில் சாம்பல் புதன் சிறப்பு திருப்பலி விமரிசையாக நடைபெற்றது. பேராலயத்தில் நடைபெற்ற 40 நாள் தவக்காலம் சிறப்பு திருப்பலியில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் பங்கேற்று பிரார்த்தனை செய்தனர். நிகழ்ச்சியில் நெற்றியில் பூசும் சாம்பல் விபூதி பக்தர்களுக்கு கொடுக்கப்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் உள்ள பிரசித்தி பெற்ற கோட்டாறு புனித சவேரியார் பேராலயத்தில் நடைபெற்ற சாம்பல் புதன் தவக்கால தொடக்க திருப்பலி நடைபெற்றது. இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு நெற்றியில் சாம்பல் பூசி தவக்காலத்தை தொடங்கினர்.
தூத்துக்குடியில் பழமை வாய்ந்த திரு இருதய ஆலயத்தில் மறை மாவட்ட ஆயர் ஸ்டீபன் அந்தோணி தலைமையில் சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. இதில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர். இந்த திருப்பலியில் உக்ரைன் ரஷ்யா இடையே நடக்கும் போர் முடிந்து அமைதி நிலவ வேண்டும் என பிரார்த்தனை செய்யப்பட்டது. இதேபோல் உலக புகழ்பெற்ற பனிமய மாதா பேராலயத்தில் தவக்கால சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. இதில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர். அவர்களுக்கு நெற்றியில் சாம்பல் பூசப்பட்டது. புதுச்சேரியில் உள்ள அனைத்து தேவாலயங்களிலும் சிறப்பு ஆராதனையும் திருப்பலியும் நடைபெற்றது. இதில் திரளான மக்கள் கலந்து கொண்டு நெற்றியில் சாம்பல் பூசிக்கொண்டனர். மாசி அமாவாசை தினத்தை ஒட்டி ராமேஸ்வரம் அக்னி தீர்த்த கடற்கரையில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பதற்காக ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்து வருகின்றனர். ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவிலுக்கு நாள்தோறும் ஏராளமான பக்தர்கள் வந்து சாமி தரிசனம் செய்வது வழக்கம். இந்நிலையில் இன்று மாசி அமாவாசை நாளை ஒட்டி மறைந்த முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பதற்காக அக்னி தீர்த்த கடற்கரையில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்து வருகின்றனர். வெளி மாவட்டம் மற்றும் மாநிலத்தில் இருந்து வரும் ஏராளமான பக்தர்கள் அதிகாலை முதலே அக்னி தீர்த்த கடற்கரையில் புனித நீராடிவிட்டு முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து வருகின்றனர். தொடர்ந்து நீண்ட வரிசையில் பக்தர்கள் காத்திருந்து சுவாமி தரிசனம் பெற்று செல்வதோடு கோயிலுக்கு உள்ளே உள்ள 22 புண்ணிய தீர்த்தங்களில் புனித நீராடி வருகின்றனர். தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவும் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக மீனவர்களும் மீன்பிடிக்க கடலுக்கு செல்ல வேண்டாம் என மீன்வளத்துறை அறிவித்துள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து 800க்கும் மேற்பட்ட விசை படகுகளிலும் 1000க்கும் மேற்பட்ட நாட்டு படகுகளிலும் மீனவர்கள் மீன்பிடித்து வருகின்றனர். இந்நிலையில் தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவும் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக மணிக்கு 50 முதல் 60 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இதையடுத்து மறு உத்தரவு வரும் வரை ராமேஸ்வரம் பகுதியில் உள்ள விசைப்படகு மற்றும் நாட்டுப்படகு மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு செல்லக்கூடாது என்றும் மீனவர்களுக்கு மீன்பிடி அனுமதி சீட்டு வழங்கப்பட மாட்டாது என்றும் மீன்வளத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மேலும் காற்றின் வேகம் அதிகமாக இருக்கக்கூடும் என்பதால் மீனவர்கள் தங்களுடைய படகுகளை பாதுகாப்பாக நிறுத்தி வைக்கவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கொடைக்கானல் மலைப்பகுதியில் விளைவிக்கப்படும் கேரட் விலை உயர்ந்து விற்பனையாவதால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் வீரிய வகை கேரட், நாட்டு வகை கேரட் என 2 தரத்தில் கேரட் 3 போகங்கள் விளைவிக்கப்படுகின்றன. கடந்த சில ஆண்டுகளாக 2 வகை கேரட் பயிர்களும் விலை போகாமல் இருந்த நிலையில் இந்த ஆண்டு முதல் போக அறுவடையில் வீரிய வகை கேரட் கிலோ 60 ரூபாய்க்கும், கொரோடா என அழைக்கப்படும் நாட்டு வகை கேரட் கிலோ 30 ரூபாய் என விற்பனை களை கட்டுவதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். மேலும் சந்தைகளில் கேரட் வரத்து குறைந்து விலை ஏற்றம் கண்டுள்ளதாகவும் விவசாயிகள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். ராசிபுரம் அங்காளம்மன் கோவில் திருவிழாவை ஒட்டி தீமிதி திருவிழாவில் பக்தர்கள் அலகு குத்தியும் அக்னிச்சட்டி ஏந்தியும் தீமிதித்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அங்காளம்மன் கோவில் திருவிழா கடந்த 19ஆம் தேதி பூச்சாட்டுதலுடன் தொடங்கி நடைபெற்று வருகிறது. இதனைத் தொடர்ந்து நாள்தோறும் அங்காள பரமேஸ்வரி அம்மன் அலங்கரிக்கப்பட்டு பல்வேறு வாகனங்களில் திருவீதி உலா அழைத்து வரப்பட்டார். பூவோடு எடுத்தல் நிகழ்ச்சியும், கொடியேற்றமும், அம்மை அழைத்தல், பொங்கல் வைத்தல், அக்னி குண்டம் பற்ற வைத்தல் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து முக்கிய நிகழ்ச்சியான தீமிதி விழாவில் 200க்கும் மேற்பட்ட பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று பக்தி பரவசத்துடன் மஞ்சள் ஆடை அணிந்து தீச்சட்டி, வேப்பிலை ஏந்தி தீக்குண்டம் இறங்கினர். பெண்கள் தங்களது கை குழந்தையுடன் குண்டம் இறங்கி தங்களது நேர்த்தி கடனை செலுத்தினர். இதில் ராசிபுரம் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். தேனி மாவட்டம் பழனி செட்டிப்பட்டி அருகே உள்ள மரக்காமலையில் திடீரென்று காட்டுத்தீ பரவியதால் அரிய வகை மரங்கள், மூலிகைச் செடிகள் எரிந்து சேதமடைந்து வருகின்றன. தீயை கட்டுப்படுத்த முடியாமல் வனத்துறையினர் மற்றும் தீயணைப்பு துறையினர் திணறி வருகின்றனர். இந்நிலையில் இந்த காட்டுத்தீ மழைக்கு விறகு எடுக்க சென்ற அடையாளம் தெரியாத நபர்களால் பரவியதா அல்லது மாவட்ட பகுதியில் கடும் வெப்பம் ஏற்பட்டதால் பற்றியதா என வனத்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
மேலும் சமூக விரோதிகள் சிலர் மலைகளில் வளர்ந்திருக்கும் மரங்களை அழித்து கரிக்கட்டைகளாக்கி விற்பனை செய்து வருவதாகவும் கூறப்படுகிறது. இதுகுறித்து அப்பகுதி மக்களிடம் விசாரித்த போது காலையில் வனத்துறையினர் 10 பேர் மரக்கா மலைக்கு சென்றதாகவும், கோடை வருவதை முன்னிட்டு காலம் மலைகளில் உள்ள புற்களுக்கு வனத்துறையினரை தீ வைப்பது வழக்கம் எனவும் தெரிவித்துள்ளனர். இதனால் உடனடியாக தீயை அணைப்பதற்கு வனத்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே அம்மாப்பேட்டை பாலமின் வடிகால் வாய்க்காலில் புதிய பாலம் கட்டும் பணிகள் ஆமை வேகத்தில் நடைபெற்று வருவதாக அப்பகுதி மக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் புகார் தெரிவித்துள்ளனர். மாற்றுச்சாலை அமைக்கப்படாமல் கட்டுமான பணிகள் கிடப்பில் போடப்பட்டுள்ளதால் 3 கிலோமீட்டர் வரை சுற்றிச் செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் புகார் எழுந்துள்ளது. மேலும் பழைய பாலத்தின் இடிப்பொருட்கள் அப்புறப்படுத்தப்படாமல் உள்ளதால் விபத்துகள் ஏற்படும் அபாயம் உள்ளதாக அப்பகுதி மக்கள் அச்சம் தெரிவிக்கின்றனர். எனவே தற்காலிக சாலை அமைத்துக் கொடுத்தும் புதிய பாலம் கட்டுமான பணிகளை விரைந்து முடிக்கவும் அப்பகுதி மக்களும் வாகன ஓட்டிகளும் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் நடைபெற்ற மகா சிவராத்திரியை ஒட்டி அண்ணாமலையாருக்கு அபிஷேகங்கள் நடைபெற்றன. சிவனுக்கு வேத மந்திரங்கள் முழங்க சிறப்பு பூஜைகள் மற்றும் ஆராதனைகள் நடைபெற்றன. இதில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு அண்ணாமலையாரை வழிபட்டு சென்றனர். மகா சிவராத்திரியை முன்னிட்டு தஞ்சாவூர் பெரிய கோவிலில் விடிய விடிய பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக நடைபெற்ற பரதநாட்டிய நிகழ்வை பொதுமக்கள் கண்டுகளித்தனர். பெருவுடையாருக்கு மாலை தொடங்கி அதிகாலை வரை 4 கால பூஜைகள் மற்றும் மகா தீபாராதனையும் காட்டப்பட்டது. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் விருத்தகிரீஸ்வரர் கோவிலில் மகா சிவராத்திரி விழா நடைபெற்றது. குறிப்பாக சிவனுக்கு அனுக்கை, விக்னேஸ்வர பூஜை, 108 சங்கு பூஜை, கலச பூஜை, சிறப்பு ஹோமங்கள் நடந்தேறின. தொடர்ந்து முதல் கால சிவராத்திரி சிறப்பு அபிஷேகம், 108 சங்காபிஷேகம், 4 காலமும் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள், 4ஆம் காலத்தில் பஞ்சமுக அர்ச்சனை, புஷ்பாஞ்சலி, பஞ்சமுக தீபாராதனை உள்ளிட்டவைகள் நடைபெற்றன. திருப்பூர் மாவட்டம் அவிநாசியில் உள்ள பாடல் பெற்ற தலமான அவிநாசி லிங்கேஸ்வரர் கோயிலில் மகா சிவராத்திரியை முன்னிட்டு நடைபெற்ற சிறப்பு அபிஷேகங்கள் மற்றும் அலங்கார பூஜைகளில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசனம் செய்தனர். கோவிலில் கருணாம்பிகை உடனமர் அவிநாசி லிங்கேஸ்வரர் உற்சவர்களுக்கு முதல் கால பூஜையாக இரவு 16 திரவியங்களில் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. கடலூர் மாவட்ட நெல்லிக்குப்பம் பகுதியில் 1100 ஆண்டுகளுக்கு முன்பு சோழர்களால் கட்டப்பட்ட பூலோகநாதர் ஆலயத்தில் சிவராத்திரி விழாவை முன்னிட்டு இரவு முழுவதும் 5 கால பூஜைகள் நடைபெற்றன. மகா சிவராத்திரியை முன்னிட்டு திருவண்ணாமலை ஆரணி புத்திர காமேட்டீஸ்வரர் ஆலயத்தில் 47 அடி நீளத்தில் உப்பு கற்களால் சிவன் பார்வதி சிலை வடித்து பொதுமக்கள் வழிபாடு செய்தனர். மகா சிவராத்திரியை முன்னிட்டு மயிலாடுதுறை மாவட்டம் திருவாவடுதுறை கோமுக்தீஸ்வரர் கோயிலில் ருத்ர நாட்டியாஞ்சலி நடைபெற்றது. இதில் சென்னை, பெங்களூரு, கடலூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து 18 நாட்டிய குழுவினர் பங்கேற்று பரதநாட்டியம் ஆடினர். ஓமலூரில் நடைபெற்ற அறிவியல் கண்காட்சியில் தங்கள் படைப்புகளை காட்சிப்படுத்தி அரசு பள்ளி மாணவர்கள் பரிசுகளை வென்று பள்ளிக்கு பெருமை சேர்த்தனர். சேலம் மாவட்டத்தில் உள்ள அரசு மற்றும் தனியார் பள்ளி கல்லூரி மாணவர்கள் இணைந்து நடத்திய அறிவியல் கண்காட்சி சேலம் பெரியார் பல்கலைக்கழக உணவு கூடத்தில் நடைபெற்றது. இதில் 100க்கும் மேற்பட்ட அரசு மற்றும் தனியார் பள்ளி மாணவர்களும்
கல்லூரி மற்றும் பல்கலைக்கழக மாணவர்களும் கலந்து கொண்டு தங்களது படைப்புகளை காட்சிக்கு வைத்திருந்தனர். விவசாய தோட்டம், தோட்ட வீடுகள், சணல் பொருட்கள், பழங்கால மண்பாண்ட பொருட்கள், பாறை படிமங்கள், மின்சார உற்பத்தி, புதிய உணவு தானிய உற்பத்தி முறைகள், நோய்களை போக்கும் மூலிகை செடிகள் உள்ளிட்ட பல்வேறு கண்டுபிடிப்புகளை காட்சிப்படுத்தினர். கண்காட்சியில் மாணவர்களின் படைப்புகள், அதன் பயன்பாடுகள், செயல்பாடுகள் குறித்து பார்வையாளர்களுக்கு விளக்கம் அளிக்கப்பட்டது. தொடர்ந்து நடைபெற்ற சிறந்த படைப்புகளுக்கான பரிசுகள் வழங்கும் விழாவில் வெற்றி பெற்ற அரசு பள்ளி மாணவர்களுக்கு பரிசுகள், பதக்கங்கள், பள்ளிக்கு கேடயங்கள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. ஜெயங்கொண்டம் அருகே உள்ள கங்கை கொண்ட சோழபுரம் சோழீஸ்வரர் ஆலயத்தில் மகா சிவராத்திரியை முன்னிட்டு நடைபெற்ற நாட்டியாஞ்சலியை நூற்றுக்கணக்கான பக்தர்களும் பொதுமக்களும் கண்டுகளித்தனர். அரியலூர் மாவட்டம் கங்கை கொண்ட சோழபுரம் சோழீஸ்வரர் ஆலயத்தில் நாட்டியாஞ்சலி நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் திருவனந்தபுரம், பெங்களூர், மைசூர், சென்னை, கோயம்புத்தூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலிருந்தும் நாட்டியப்பள்ளி கலைஞர்களும் இசைப்பள்ளி மாணவிகளும் பங்கேற்று பலவிதமான முகபாவங்களை காட்டி பரதமாடினர். கால பைரவாஷ்டகம், தாயே யசோதா, சிவன் சக்தி, ஆசை முகம் என்று 15ற்கும் மேற்பட்ட நாட்டியங்களை ஆடி பார்வையாளர்களை கவர்ந்தனர். இந்த நாட்டியாஞ்சலியை நூற்றுக்கணக்கான பக்தர்களும் பொதுமக்களும் கண்டுகளித்தனர். சங்கரன் கோவிலில் மகா சிவராத்திரியை ஒட்டி ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பஞ்சஸ்தலங்களுக்கு சென்று சாமி தரிசனம் செய்தனர். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் மகா சிவராத்திரியை ஒட்டி பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் பக்தர்கள் வந்திருந்தனர். சங்கரன் கோவில் சங்கர நாராயணன் சுவாமி கோவிலுக்கு ஆண்டுதோறும் மகா சிவராத்திரியை முன்னிட்டு தென்காசி மட்டுமல்லாது வெளியூர்களிலிருந்தும் ஏராளமான பக்தர்கள் வருகை தருவது வழக்கம். இந்நிலையில் இந்த ஆண்டு மகா சிவராத்திரியை ஒட்டி ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். இதையடுத்து நடராஜர் சந்நிதியில் பக்தி இன்னிசை நிகழ்ச்சி நடைபெற்றது. திருப்பாதிரி புலியூர் பகுதியில் அமைந்துள்ள பாடலேஸ்வரர் கோயில் கோபுர தரிசனத்தை காண பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்தனர். சிவராத்திரியை முன்னிட்டு சிவாலயங்களில் இரவு முழுவதும் பல்வேறு விதமான வாசனை திரவியங்களை கொண்டு சாமிக்கு சிறப்பு அபிஷேகம், ஆராதனைகள் நடைபெறும். இந்நிலையில் திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பாதிரி புலியூர் பகுதியில் அமைந்துள்ள பாடலேஸ்வரர் ஆலயத்தில் சிவராத்திரியை முன்னிட்டு பல்லாயிரக்கணக்கான மக்கள் இரவு முழுவதும் கண் விழித்து காலை பக்தர்கள் கோபுர தரிசனம் செய்தனர். தமிழகமெங்கும் மகா சிவராத்திரியை முன்னிட்டு சிவபெருமானுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரையில் பிரசித்தி பெற்ற விஸ்வநாதர் விஷால் அம்பிகை ஆலயத்தில் மகா சிவராத்திரியை முன்னிட்டு சிறப்பு ஆராதனைகள் நடைபெற்றது. இதில் ஊத்தங்கரை சுற்று வட்டாரத்தைச் சேர்ந்த பொதுமக்கள் மற்றும் சிவன் பக்தர்கள் சிறப்பு வழிபாட்டில் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். பிறகு கோவிலுக்கு வந்த பக்தர்கள் அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது. திருவெரும்பூர் அருகே உள்ள கூத்தைப்பார் கிராமத்தில் அமைந்துள்ள மகா காளீஸ்வரி கோவிலில் 61 அடி உயரம் கொண்ட சிவலிங்கத்திற்கு மகா சிவராத்திரியை முன்னிட்டு பால், பன்னீர், சந்தனம், மஞ்சள் உள்ளிட்ட பல்வேறு பொருட்கள் கொண்டு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். அடுத்துள்ள பவானிசாகர் பகுதியில் மகா சிவராத்திரியை முன்னிட்டு ருத்ராட்ச பந்தல் அமைத்து சிவராத்திரி விழா கொண்டாடப்பட்டது. விழாவில் 1008 சிவலிங்கத்துக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டன. நாகை மாவட்டம் வேதாரண்யம் வேதாரண்யேஸ்வரர் திருக்கோவிலில்
மகா சிவராத்திரி பெருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதையொட்டி சிவனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. தொடர்ந்து வேதாரண்யம் திலகவதி நாட்டிய ஆலயா குழுவினரின் பரதநாட்டிய நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். தஞ்சை மாவட்டம் திருவையாறு ஐயாரப்பர் ஆலயத்தில் மகா சிவராத்திரியை ஒட்டி நடைபெற்ற 22வது நாட்டியாஞ்சலியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு நாட்டியாஞ்சலியை கண்டு ரசித்தனர். நாட்டியாஞ்சலியில் பங்கு பெற்ற பரதநாட்டிய கலைஞர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. நாமக்கல்லில் நடைபெற்ற பருத்தி ஏலத்தில் பருத்தி மூட்டைகள் நல்ல விலை போனதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். நாமக்கல் வேளாண்மை உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு விற்பனை சங்கத்தில் வாரந்தோறும் பருத்தி ஏலம் நடைபெறுவது வழக்கம். இந்த ஏலத்துக்கு நாமக்கல், சேந்தமங்கலம், பவித்ரம், துறையூர், கொளக்குடி, முசிறி உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதியிலிருந்து 200க்கும் மேற்பட்ட விவசாயிகள் 4800 பருத்தி மூட்டைகளை விற்பனைக்கு கொண்டு வந்திருந்தனர். இந்த ஏலத்தில் RCH ரகம் குவிண்டாலுக்கு 9520 ரூபாய் முதல் 10,299 ரூபாய் வரையிலும், DCH ரகம் குவிண்டாலுக்கு ரூபாய் 10,276 ரூபாய் முதல் 12,222 ரூபாய் வரையிலும், கொட்டு ரகம் குவிண்டால் 4,666 முதல் 7,299 ரூபாய் வரையிலும் ஏலம் போனது. சுமார் 4,800 மூட்டைகள் 1,50 லட்சம் ரூபாய்க்கு ஏலம் போனது. கடந்த வாரத்தை விட இந்த வாரம் குவிண்டால் ஒன்றுக்கு 1000 ரூபாய் அதிகமாக ஏலம் போனதாக வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர். விளைச்சல் குறைந்தும் விலை அதிகரித்துள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். மேலும் தொடர்ந்து விலை நீடிக்க வாய்ப்புள்ளதாக வியாபாரிகள் தெரிவித்தனர். ரிஷிவந்தியம் அருகே கட்டி முடிக்கப்பட்டு ஓராண்டாகியும் திறக்கப்படாத கீழ்ப்பாடி துணை சுகாதார நிலையத்தை உடனடியாக பயன்பாட்டிற்கு கொண்டுவர பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷிவந்தியம் அருகே உள்ள கீழ்ப்பாடி கிராமத்தில் தமிழக அரசால் புதிய துணை சுகாதார நிலையம் கடந்த ஓராண்டுக்கு முன்பு கட்டப்பட்டது. இந்நிலையில் இந்த மருத்துவமனை இதுவரை திறக்காததால் பெண்கள் மகப்பேறு காலங்களில் பல கிலோமீட்டர் தூரம் வாகனங்களில் சென்று கள்ளக்குறிச்சி மற்றும் ரிஷிவந்தியம் மருத்துவமனையில் மருத்துவம் பார்க்க வேண்டிய சூழல் உள்ளதாக பொதுமக்கள் புகார் தெரிவிக்கின்றனர். மேலும் காய்ச்சல், தலைவலி போன்ற சிறு நோய்கள் ஏற்பட்டால் கூட தனியார் மருத்துவமனையே நாடும் சூழல் உள்ளதாக தெரிவிக்கும் பொதுமக்கள் உடனடியாக கீழ்ப்பாடி துணை சுகாதார நிலையத்தை திறக்க அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். கோடியக்கரை பகுதியில் 1 லட்சம் அபூர்வ ஆலிவ் ரெட்லி கடல் ஆமை முட்டைகளை சேகரித்த பணியாளருக்கு நாகை மாவட்ட ஆட்சியர் 10,000 ரூபாய் ஊக்கப்பரிசு வழங்கி பாராட்டியுள்ளார். நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே கோடியக்கரை கடற்கரையில் வனத்துறை சார்பில் ஆமை குஞ்சு பொறிப்பகம் கடந்த 1982ஆம் ஆண்டு முதல் செயல்பட்டு வருகிறது. இங்கு உலகில் அழிந்து வரும் இனமான ஆலிவ் ரெட்லி ஆமைகள் கடலோரத்தில் இடும் முட்டைகளை சேகரிக்கப்பட்டு குஞ்சு பொறித்தவுடன் கடலில் விடப்படுகிறது. கோடியக்கரை கடலோர பகுதியில் ஆலிவ் ரெட்லி ஆமைகள் இடும் முட்டைகளை சேகரித்து பாதுகாக்க வனத்துறை சார்பாக பணியாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் கோடியக்கரை கடல் ஆமை முட்டை பொறிப்பகத்தில் அண்மையில் நாகை மாவட்ட ஆட்சியர் அருண் தம்புராஜ் ஆய்வு செய்தார். அப்போது கோடியக்கரையில் 1 லட்சம் முட்டைகளை சேகரித்த பணியாளர் நடேசனை பாராட்டி பரிசு தொகை வழங்கினார்.
நாகை அருகே வெளி மாநிலங்களுக்கு கடத்த இருந்த ரூபாய் 20 லட்சம் மதிப்பிலான 1079 கிலோ கடல் குதிரை, கடல் அட்டைகள் ஆகியவை கடலோர காவல் குழும போலீசாரால் பறிமுதல் செய்யப்பட்டது. நாகை மாவட்டத்திலிருந்து கடல் அட்டைகள், சுறாமின் இறக்கைகள், கடல் குதிரைகள் போன்றவை வெளி மாநிலங்களுக்கு கடத்தப்படுவதாக நாகை கடலோர காவல் குழும போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து கடலோர காவல் குழும காவல்துறையினர் அக்கரைப்பேட்டை பகுதியில் சோதனையில் ஈடுபட்டனர். சோதனையில் அரசால் தடை செய்யப்பட்ட 812 கிலோ கடல் அட்டைகள், 248 கிலோ பதப்படுத்தப்பட்ட கடல் அட்டைகள், பதப்படுத்தப்பட்ட 15 கிலோ எடையுடைய சுறாமீனின் இறக்கைகள், 4 கிலோ கடல் குதிரை ஆகியவை இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. இவற்றின் மதிப்பு ரூபாய் 20 லட்சம் என அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். இதையடுத்து இவற்றை பறிமுதல் செய்த போலீசார் கடத்தலில் ஈடுபட்டவர்களை தீவிரமாக தேடி வருகின்றனர். ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவில் மாசி மகா சிவராத்திரி விழாவை முன்னிட்டு வெள்ளி திருத்தேரில் வீதி உலா வந்த சுவாமி அம்பாளுடன் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். ராமேஸ்வரம் ராமநாதசாமி மாசிமக சிவராத்திரி விழாவை முன்னிட்டு கடந்த 21ஆம் தேதி தங்க கொடிமரத்தில் கொடியேற்றப்பட்டு திருவிழா தொடங்கியது. இந்நிலையில் மாசி மகா சிவராத்திரி நாளில் ராமநாத சுவாமி பர்வதவர்த்தனி அம்பாளுக்கு சிறப்பு தீபாராதனைகள் நடைபெற்றன. தொடர்ந்து சுவாமியும் அம்பாளும் வெள்ளி திருத்தேரில் பஞ்சமூர்த்திகளுடன் புறப்பாடு செய்தனர். தேரில் வைக்கப்பட்ட சுவாமி அம்பாளை ஏராளமான பக்தர்கள் 4 ரத வீதிகள் வழியாக ஓம் நமச்சிவாயா என்ற முழக்கத்துடன் வடம் பிடித்து இழுத்து வந்தனர். இதில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். திருமயம் அருகே உள்ள இளஞ்சாவூர் முத்துமாரியம்மன் கோயில் பூச்சொரிதல் திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே உள்ள இளஞ்சாவூர் முத்துமாரியம்மன் கோவிலில் ஆண்டுதோறும் பூச்சொரிதல் விழா வெகு விமரிசையாக நடைபெறுவது வழக்கம். இந்த ஆண்டு பூச்சொரிதல் விழாவுக்கு 108 கிராமங்களில் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் முத்துமாரியம்மனுக்கு மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட வாகனங்களில் பூக்களை எடுத்து வந்து அம்மனுக்கு சாத்தும் நிகழ்வு நடைபெற்றது. பூச்சொரிதல் விழாவை முன்னிட்டு பால்குடம், பால்காவடி போன்றவை பக்தர்கள் எடுத்து வந்து அம்மனை தரிசனம் செய்தனர். 108 கிராமம் முழுவதும் கிராமிய கலை நிகழ்ச்சிகள், இன்னிசை கச்சேரிகள் போன்றவை நடைபெற்றன. பூச்சொரிதல் விழாவை முன்னிட்டு 100க்கும் மேற்பட்ட போலீசார் மற்றும் ஊர்காவல் படையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். வேதாரண்யேஸ்வரர் திருக்கோவிலில் மகா சிவராத்திரி நிறைவை ஒட்டி சிவபெருமான் வேடனுக்கு மோட்சம் கொடுக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் பழமையான வேதாரண்யேஸ்வரர் திருக்கோவிலில் மகா சிவராத்திரி விழாவை ஒட்டி சுவாமி சன்னதி முன்பு புனித நீர் நிரம்பிய கலசங்கள் வைக்கப்பட்டு சிறப்பு யாக பூஜையுடன் சிவலிங்கத்திற்கு சிறப்பு அபிஷேகமும் தீபாராதனையும் நடைபெற்றது. இந்த விழாவின் நிறைவாக காலையில் வேடனுக்கு மோட்சம் கொடுக்கும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. கல்யாண சுந்தரர், மனோன்மணி நாச்சியாரும் அலங்கரிக்கப்பட்ட பல்லக்கில் எழுந்தருளி வேடனுக்கு மோட்சம் கொடுத்து பக்தர்களுக்கு அருளாசி வழங்கினர். இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் மத்தூர் தனியார் பள்ளி மாணவ மாணவிகள் காவல் நிலையத்திற்கு சென்று காவல்துறையினரின் செயல்பாடுகள் குறித்து காவலர்களிடம் கேட்டறிந்தனர். மத்திய மண்டல காவல்துறை தலைவர் பாலகிருஷ்ணன் உத்தரவுப்படி மாத்தூர் பகுதியில் உள்ள தனியார் பள்ளியைச் சேர்ந்த 100 மாணவ மாணவிகள் மாத்தூர் காவல் நிலையத்திற்கு வருகை தந்தனர். மாத்தூர் காவல் நிலைய ஆய்வாளர் கோபாலகிருஷ்ணன் மற்றும் காவலர்கள் அவர்களை பூங்கொத்து கொடுத்து வரவேற்றனர். பின்னர் காவல் நிலையத்தின் செயல்பாடுகள், காவலர்களின் பணிகள் குறித்து பள்ளி மாணவர்கள் நேரில் பார்வையிட்டனர். தொடர்ந்து காவல் நிலையம், காவல்துறையினரின் செயல்பாடுகள், அலுவல் முறைகள் மற்றும் பதவி நிலைகள் பற்றியும் மாணவர்களுக்கு எடுத்துரைக்கப்பட்டன. மேலும்
பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், சைபர் குற்றங்கள், பாலியல் ரீதியில் துன்புறுத்தல் இருந்தால் அவர்கள் காவல்துறையினரை எவ்வாறு அணுக வேண்டும், எந்த எண்களை தொடர்பு கொண்டு புகார் அளிக்க வேண்டும் என்பது குறித்தும் மாணவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. தெங்கு மரகடாவில் மார்ச் 6ஆம் தேதி நடைபெறவுள்ள மக்கள் கருத்து கேட்பு கூட்டத்தில் தெங்கு மரகடா கிராம மக்கள் கலந்து கொள்ளுமாறு சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்தின் இணை இயக்குநர் தெரிவித்துள்ளார். சத்தியமங்கலம் அடுத்த ஈரோடு மற்றும் நீலகிரி மாவட்ட வனப்பகுதியில் தெங்கு மரகடா கிராமம் உள்ளது. இந்த கிராமத்தில் சுமார் 2000 பேர் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் இங்கு வசிக்கும் மக்கள் சமவெளி பகுதிக்கு இடமாற்றம் செய்வது குறித்த சட்ட ரீதியான கருத்து கேட்பு கூட்டம் மார்ச் 6ஆம் தேதி தெங்கு மரகடா கிராமத்தில் நடைபெறவுள்ளது. இந்த கருத்து கேட்பு கூட்டத்தில் தெங்கு மரகடா கிராம மக்கள் கலந்து கொள்ளுமாறு சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்தின் இணை இயக்குநர் தெரிவித்துள்ளார். செஞ்சி அடுத்த மேல்மலையனூர் அங்காளம்மன் கோவிலில் மாசி திருவிழாவின் 2வது நாளன்று மயான கொள்ளை நடைபெற்றது. இத்திருவிழாவில் அங்காளம்மன் வேடமிட்ட பக்தர்கள் ஆக்ரோஷமான நடனமாடி வாயில் உயிருள்ள கோழிகளை கடித்தும், விவசாயிகள் தங்கள் விளைநிலங்களில் பயிரிடப்பட்டு விளைவித்த தானியங்களையும் நாணயங்களையும், கொழுக்கட்டை, காய்கறிகள், பழ வகைகள் உள்ளிட்டவைகளை மயானத்தில் படைத்து பின்பு பக்தர்கள் மீது வாரி இறைத்தனர். பொருட்களை தங்கள் வீடுகளுக்கு எடுத்து சென்றால் பல்வேறு நன்மைகள் கிடைக்கும் என்ற நோக்கில் பக்தர்கள் ஏராளமானோர் கொள்ளையிடப்பட்ட பொருட்களை ஆர்வமுடன் எடுத்து சென்றனர். மயான கொள்ளையை தொடர்ந்து தீமிதி மற்றும் தேர் திருவிழா நடக்க இருப்பது குறிப்பிடத்தக்கது. தேனியில் மேனகா மில்ஸ் டிராபிக்கான மாநில அளவிலான கிரிக்கெட் போட்டி நடைபெற்று வருகிறது. தலா 30 ஓவர்கள் கொண்ட போட்டியாக நடத்தப்படும் இத்தொடரில் மொத்தம் 8 அணிகள் பங்கேற்றுள்ளன. கடந்த பிப்ரவரி 26ஆம் தேதி தொடங்கிய இந்த போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் இந்தியா சிமெண்ட் சென்னை மற்றும் திருவள்ளுவர் கிரிக்கெட் கிளப் ஆகிய அணிகள் மோதின. இதில் இந்தியா சிமெண்ட் சென்னை அணிக்காக இந்திய கிரிக்கெட் வீரர் தினேஷ் கார்த்திக் விளையாடினார். இந்த போட்டியில் இந்தியா சிமெண்ட் சென்னை அணி வெற்றி பெற்றது. வேதாரண்யத்தில் வெண்கல உலோகத்தாலான 1/2 அடி உயரமுள்ள மாரியம்மன் சிலை கண்டெடுக்கப்பட்டது. நாகை மாவட்டம் வேதாரண்யம் வடகட்டளையில் தூண்டிக்காரன் கோவில் உள்ளது. இந்த கோவில் வளாகத்தில் உள்ள குதிரை சிலை அருகில் 1/2 அடி உயரமுள்ள வெண்கல உலோகத்தாலான மாரியம்மன் சிலை காணப்பட்டது. இதையடுத்து இந்த சிலை வட்டாட்சியர் அலுவலகத்தில் ஒப்படைக்கப்பட்டது. இந்நிலையில் இதுகுறித்து வருவாய்த்துறை அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருச்சி கண்டோன்மெண்ட் காவல் நிலையம் அருகில் உள்ள ரிலையன்ஸ் சூப்பர் மார்க்கெட் தரைத்தளத்தில் பர்கர் விற்பனை செய்யும் கடையில் தீ விபத்து ஏற்பட்டது. தகவல் அறிந்து விரைந்து சென்ற தீயணைப்புத் துறையினர் தீயை அணைத்தனர். இதுகுறித்து திருச்சி அமர்வு நீதிமன்ற காவல் நிலைய போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ராமநாதபுரம் மாவட்டம் சாயல்குடியில் வேகமாக சென்ற 2 இருசக்கர வாகனங்கள் சாலை ஓரத்தில் இருந்த கம்பி மீது மோதி ஒன்றன் பின் ஒன்று விழுந்ததில் 4 இளைஞர்கள் நிலை என்ன என்பது குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இச்சம்பவம் தொடர்பான பதற வைக்கும் சிசிடிவி காட்சிகள் சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது.